ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஷேடோ ஆஃப் லவ் சீரீஸ்ல 11வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் கவின் சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லா கல்யாண உறவும் காதலோட ஆரம்பிக்கிறது. பட் எந்த உறவா இருந்தாலும் அதுல புரிதல் ரொம்பவே முக்கியமானது. அந்த வகையில பார்த்தா நான் ரொம்பவே லக்கி தான். அன்னைக்கு ரீதா எனக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போது அவ என்ன புரிஞ்சுக்கிட்ட விதம் காதல் இல்லைனாலும் என்னால் அவ கூட வாழ முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு நாள் என்னோட இது அவளையும் காதலிக்குங்கிற நம்பிக்கையும் துளிர் விட ஆரம்பிச்சு. பட் என் அம்மாக்கு இந்த துளிர் எல்லாம் பிடிக்கும். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா என் அம்மா கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு. நானும் அடிச்சு பிடிச்சு ஓடுனேன். என்னாச்சுமான்னு கேட்டேன். அப்ப என் அம்மா, என் உடம்பு முன்ன மாதிரி இல்லை கவி, சரியா தூங்க முடியல, சரியா சாப்பிட முடியல, மயக்கெல்லாம் கூட வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா அப்படின்னு கேட்டேன். நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருடா, அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதான். பட் என்னால எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அப்ப நான், அம்மா கல்யாணத்தை நினைச்சுதான் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இதுல நம்மளால எதுவும் பண்ண முடியாதுமா. உங்களுக்கு தெரியும்ல, ரீதாவோட தாத்தா நம்ம தாத்தாவை விட மோசமானவர். கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்றோம்னு தெரிஞ்சாலே போதும், என்ன மட்டும் இல்ல நம்ம மொத்த ஃபேமிலியுமே எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. சோ அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா அப்படின்னு சொன்ன. அப்ப அம்மா, நீ சொல்றதும் சரிதான்டா, சரி நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதோ அதையே பண்ண அப்படின்னாங்க. ஆஹா, என்னோட தாயே இது அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷத்துல சரிம்மா நம்ம இப்ப வீட்டுக்கு கிளம்புவோமா அப்படின்னு கேட்டேன். அப்ப என் அம்மா, சில டெஸ்ட்டுகள் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குடா, அதை மட்டும் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனாங்க. நம்பி நானும் என் அம்மா பின்னாடி போயிட்டேன். அங்க போனா அங்க ஒரு நர்ஸக்கா, கவின்கிறது நீங்க தானா, உங்களுக்கு தான் ஃபேமிலி பிளானிங் பண்ணணுமா, இங்க உங்களோட சைன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. என்னது குடும்ப கட்டுப்பாடா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு என் அம்மாவை பார்த்து. அப்ப என் அம்மா, நம்மளால கல்யாணத்தை தடுக்க முடியாதுடா, பட் குழந்தை பிறக்காம தடுக்க முடியும்ல, சோ நீ இதை பண்ணிதான் ஆகணும், சோ அம்மா சொல்றத கேளு அப்படின்னு சொன்னாங்க. என்னது கேட்கணுமா, ஆளை விடுத்தா ஏன்னு பின்னங்கால் பெடரில் பட ஓட ஆரம்பிச்சு. அப்ப நான் ஒரு கார் முன்னாடியே போய் விழுந்தேன். யாருன்னு பார்த்தா மேக்கு, தெய்வமா வந்த ராசா அப்படின்னு நினைச்சிட்டு என்னை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிருடா அப்படின்னு சொன்ன. அப்ப மேக், உனக்கு எதுவும் அடிபட்டிருக்கா கவி, டாக்டர் பார்த்துட்டு போலாமா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அதெல்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவனை அவசரப்படுத்தினேன். அப்ப மெக்கும் என்ன அவனோட கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போனேன். அங்க மெக், இப்ப வந்து சொல்றியாடா அப்படின்னு கேட்டேன். பட் என்னால எப்படி அதை சொல்ல முடியும், என் அம்மா இவ்வளவு தூரம் போவாங்க நான் நினைக்கல. அந்த நிமிஷம் என் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்லையா அப்படின்னு நினைச்சு என்னோட கண்களும் கலங்க ஆரம்பிச்சு. அப்ப மெக்கு என் பக்கத்துல வந்து என் கண்ணீரை தொடச்சு விட்டு, நீ பாதுகாப்பா இருக்க கவின், நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன. அப்படி சொல்லிட்டு முதல் முறையா நான் ஆணா இருக்கும்போது என் கண்களை பார்த்துக்கிட்டேன். என்னை கிஸ் பண்ண வந்து அவனோட நெருக்கத்துல ஒரு நிமிஷம் நான் என்னையே மறந்துட்டு இருந்தேன். நாங்க கிஸ் பண்ண போறோம். பட் அப்ப கரெக்டா மாய் மெக்குக்கு கால் பண்ணோம். அப்பதான் நான் சுய நினைவுக்கு வந்தேன். பட் மெக்கு அப்பவும் என்கிட்ட கேரிங்கா நடந்துக்கிட்டேன். நான் இப்போ வந்துடுறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிட ஏதாவது வேணா கிச்சன்ல இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்ப ஒரு நிமிஷம் எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல, குழப்பமா இருந்தது. சரி ஏதாவது பண்ணி சாப்பிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு கிச்சன்ல சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்ப மெக்கு வந்தேன். ஸ்மெல் நல்லா இருக்கேன், எனக்கும் ரொம்ப பசிக்குது, எனக்கு எதுவும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அவன் அப்படி கேட்டதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. சோ நான் வேகமா 2 minutesல ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரெடி பண்ணி சர்வ் பண்ணப்போம். அப்ப மேக், நான் எப்பவுமே உன்னை யோசிப்பேன் கவி, நீயும் மாயும் பார்க்க ஒரே மாதிரியா இருக்கீங்க. ஒருவேளை நீயும் பொண்ணா இருந்திருந்தா நான் யாரை காதலிச்சிருப்பேன், உன்னை காதலிச்சிருப்பேனா இல்ல மாயை காதலிச்சிருப்பேனா? சரி நீ இப்படி ஏதாவது யோசிச்சிருக்கியா? நீ மாயை என் கூட இருந்தல்ல, அப்ப எப்பவாவது ஒரு நாள்
மாயாவே இருந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு உனக்கு தோணியிருக்கா அப்படின்னு கேட்டேன். எஸ், நீங்க நினைக்கிறது சரிதான். மெக்கு நாங்க இடமாறினதை கண்டுபிடிச்சிட்டோம். மாய் எப்போ அவளோட முகத்தை மாத்திட்டு வந்தாரு, அப்ப இருந்தே மெக்குக்கு மாய் மேல சந்தேகமும் வர ஆரம்பிச்சு. தான் கூட இருக்கிறது தான் நேசிக்கிற பர்சன் தானா அப்படி. ஆரம்பத்துல ஒருவேளை இந்த புதுமுகம் நமக்கு பழக்கப்படலை போல, அதான் அப்படி தோணுது அப்படின்னு விட்டுட்டு. பட் நாளாக சந்தேகம் வலுக்கிற மாதிரி பல நிகழ்வுகளும் ஏற்பட ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட், மாய் கூட்டுப்புழுவை பார்த்து பயந்து அலறி இருக்கா. பட் மெக்கு காதலிச்ச பர்சன் கூட்டுப்புழுவை கையில் எடுத்து பேச்சுவார்த்தை நடத்துறது. அடுத்து, ஆபீஸ்ல பிசினஸ்க்காக நான் கொடுத்திருந்த ஐடியா, அந்த டிராயிங் சக்சஸ்க்கு அப்புறம் அதுக்கு ரிலேட்டடா இன்னொரு ஐடியா மாய் கிட்ட கேட்கும் போது, இந்த டிராயிங்ல நல்லா இருக்கேன், அந்த டிரா பண்ணவர் வர சொல்லுங்களேன், அவர்கிட்ட நான் ஐடியா கொடுக்குறேன், அவரே டிரா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப மெக், இந்த படத்தை நீ தான் வரைஞ்ச மாய் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு. ஆக்சுவலா அந்த படத்தை வரைஞ்சதுன்னா மாயா மெக்கு கூட இருக்கும்போது நான் அதை பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம மாய், ஆமல்ல நான் தான் பண்ணல, எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்க. இப்படி முக்கியமான விஷயங்கள் கூட எப்படி மறக்கும், இப்படி மறக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு மெக்கு தன்னோட சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டது. அப்ப அந்த சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜில ஒரு கண்டிஷன் இருக்குடா, அதுல பேஷண்ட் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரீமா தான் பண்ண எல்லாத்தையுமே மறந்து போய் வேறொரு பர்சனாவே பிஹேவ் பண்ணுவாங்க, லைக் அன்னியன் மாதிரின்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லியிருக்க. ஸோ மெக்கும் தான் ஒய்ஃபுக்கு மெண்டலா ஏதோ பிரச்சனை போலன்னு நினைச்சு சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு போயிருக்கு. அங்க அந்த டாக்டர் மாய் கிட்ட, உங்களை ஆழ்நிலை தூக்கத்துக்கு கொண்டு போய் உங்க ஆள் மனசுல இருக்கிற வலிகளை தெரிஞ்சுக்கணும், அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களை முழுமையா குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னது, ஆள் மனசுல இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணுமா, எதுவும் உளரக்கூடாது அப்படின்னு அங்க இருந்து ஏதேதோ சாக்கு சொல்லி தெரிச்சு ஓடி வந்துட்டான். இப்படித்தான் மனைவிக்கு உடம்பு சரியில்லையே, அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு டென்ஷனா சுத்திட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரமும் வந்துச்சு. மாயோட கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் மாயும் முதல் முறை இடம் மாறின போது அங்க பாத்ரூம் வெளியே இருந்த சிசிடிவி கேமரால அது ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. அந்த கிரவுண்டே எங்களுக்கு சொந்தமானது. ஸோ எங்க கெட்ட நேரம் அந்த வீடியோ டவ்வோட அம்மா கைக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. ஸோ அப்படியே டவ் அம்மா கிட்ட இருந்து டவ்வு கிட்ட இருந்து தைஃபா கிட்டையும் வீடியோ ஸ்ப்ரெட் ஆச்சு. டவ் அம்மா அந்த வீடியோவை எனக்கு எதிராக பயன்படுத்துறதுக்காக சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போதைக்கு நான் தப்பிச்சிட்டேன். பட் டவ்வும் தைஃபாவும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குள்ள எந்த ஒரு ரகசியமே கிடையாது. அந்த வகையில அந்த வீடியோ தைஃபாவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்படி தைஃபா அதை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் மெக்கும் யதார்த்தமா அந்த வீடியோவை பார்த்துட்டு